வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம் ஜெயதா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான தகவல் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரத்தோட போராட்டத்துக்கு அப்புறம் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா நேற்று சீஃப் மினிஸ்டரோட சேரில் உட்காந்துட்டாருங்க. ஸோ தளபதி விஜய் சீஃப் மினிஸ்டர் சேரில் உட்காந்ததுக்கப்புறம் தளபதி விஜயை விட அவர் ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலான மக்கள், அதாவது தமிழ்நாட்டோட பொதுமக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா தளபதி விஜய் 108 தொகுதியை ஜெயிச்சு ஆட்சியை கைப்பற்றினதுக்கு அப்புறமும் கூட அவரை பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகிறதுக்கு டிலே பண்ணாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பல சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு ஆதரவான குரல்கள் பலது வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுநரோட அனுமதியோடையும் அதுக்கடுத்து பல கட்சிகளோட ஹெல்ப்னாலையும் இன்னைக்கு தளபதி விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு. ஸோ தளபதி விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் முழுக்க அவரை தாங்க எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தளபதி விஜய் தூங்கிட்டாரா, எழுந்துட்டாரா, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அவரை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே போல் தளபதி விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவரை பல பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தளபதியோட பையனும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வரலைங்க. தளபதி விஜய்க்கும் அவரோட மனைவிக்கும் மனஸ்தாபம் இருந்தது உண்மைதான், மனஸ்தாபத்தில் இருக்கிறது உண்மைதான். பட் நம்ம தளபதி விஜயோட பையன் வரலைங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் இருந்துச்சு. பட் நம்ம தளபதி விஜயோட பையன் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நான் படத்தில் பிஸியாக இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் என் அம்மா கூட பிஸியாக இருக்கிறேன், அதனால தான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. இருந்தாலும் என்னோட அப்பாவாக நீங்கள் சிஎம் ஆகிருக்கிறீங்க, நீங்கள் சொன்னபடி மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க, மக்கள் உங்களை தான் நம்பியிருக்காங்க. ஒருவேளை மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய வெறுப்பை நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். தமிழக மக்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சே ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உரிமையோட நம்ம ஜெய்சன் சஞ்சய் சொல்லியிருக்கிறாரு. இப்படி தளபதி விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் கூட நம்ம தளபதி விஜயை நம்ம ஜெய்சன் சஞ்சன் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் போடுறாருல, இதை பற்றி உங்கள்கிட்ட கமெண்ட்ல போடுங்க. இந்த லைக் பண்ணுங்கள், மேல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.